குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட்டு வீடியோ கிளிப்பில் வந்து அஸ்ட்ரோபயாலஜி அப்படிங்கிறது என்னன்னு சொல்லியிருந்தோம். ஸோ திரும்ப ஃபஸ்ட்டு அதுலேருந்து வரலாம். ஸோ ஆர் வி அலோன் இந்த யூனிவர்ஸ் அப்படி இருந்து பார்த்துருக்கீங்களா தனிமையில்? இஃப் யுவர் ஆன்சர் இஸ் நோ, ஏன்னா நம்ம அப்படி தனியாக இருந்ததில்லை. தென் ஹவு டூ யூ டிடெக்ட் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லைஃப் இன் ஸ்பேஸ்? அப்போ எப்படி வந்து நம்ம அந்த ஸ்பேஸ்லேருந்து எக்ஸிஸ்ட் ஆகி இருக்கோம், லைஃப் இன் ஸ்பேஸ்? அஸ்ட்ரோ பயாலஜி ஆர் எக்ஸோ பயாலஜி இஸ் a science which looks for the presence of extraterrestrial life in the universe. அப்போ எக்ஸ்ட்ரானாவே என்னது? அவுட்டர் டெரஸ்ட்ரியல் லைஃப் இல்லையா? அப்போ அஸ்ட்ரோபயாலஜி டீல்ஸ் வித் த ஆரிஜின், எவல்யூஷன் அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த லைஃப் எங்கே? இந்த யூனிவர்ஸ். அப்போ எதெல்லாம் டீல் பண்ணுது? எப்படி தோன்றிருக்கலாம் ஆரிஜின், எவல்யூஷன் பரிணாம அடிப்படையில் எப்படி வந்து கிராஜுவல் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு, அண்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லைஃப் எப்படியெல்லாம் நம்ம பகுதியில் வந்து ஒவ்வொரு உயிரினமும் பரவி இருக்கு இதில் யூனிவர்ஸ். அண்டு டு இன்வெஸ்டிகேட் த பாசிபிலிட்டி ஆஃப் லைஃப் இன் அதர் வேர்ல்டு. ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணணும். இன்வெஸ்டிகேட் த பாசிபிலிட்டி ஆஃப் லைஃப் இன் அதர் வேர்ல்டு. அப்போ அந்த மேஜர் கான்செப்ட் ஆஃப் அஸ்ட்ரோபயாலஜி இஸ் த ஹேபிட்டபிள் ஜோன். ஹேபிட்டபிள்னா இது ஹேபிட்டட் அப்படின்னா வாழிடம், தகவமைப்பு எந்த இடத்துல அப்படிங்கிற பொறுத்து. The theory explains that any planets can support the existence of life. ஸோ அது மாதிரி வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எது மட்டும்தான்? எர்த்து மட்டும்தான். ஸோ இஃப் இட் ஃபில் டூ இம்பார்ட்டன்ட் கிரிட்டேரியா இதில் அஸ்ட்ரோபயாலஜியில். ஃபஸ்ட்டு ஒன்று it must have a right mass to retain an atmosphere. இப்போ அட்மாஸ்பியரில் எவ்வளோ அதோட அளவு ரைட் மாஸ் இருக்குது அப்படின்னு. அடுத்து இட் மஸ்ட், அது கோல்டி லாக் ஜோன் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? என்னது? இட் மஸ்ட் ஹாவ் an ஆர்பிட் அட் ஜஸ்ட் த ரைட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எங்கேருந்து? ஸ்டார்னா இந்த சன், தட் இட் அலோஸ் லிக்விட் வாட்டர் டு எக்ஸிஸ்ட். அப்போ என்னது? வாட்டர் வேப்பர் தியரி அப்படின்னு எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அப்போ என்னது? லிக்விட் வாட்டர் டு எக்ஸிஸ்ட். thus the distance need to be neither too ரொம்ப எப்படி இருக்கலாம்? ஹாட்டாக இருக்கலாம், ஆர் நாட் டூ ரொம்ப டூ என்னது? கோல்டு. அண்ட் இஸ் ஆஃபன் ரெஃபர்டு எஸ் கோல்டிலாக் ஜோன் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து இன் அவர் சோலார் சிஸ்டம் எர்த் இஸ் த ஒன்லி பிளானட் இந்த கோல்டிலாக் ஜோன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்லேயே சொல்லியிருக்கோம், பூமி தவிர எங்கேயும் உயிர் வாழ்றதுக்கான தகவமைப்பு இல்லை அப்படின்னு. சின்ஸ் திஸ் ஜோன் வேரிஸ் அட் டைம் as the ஸ்டார் எவால்வ்ஸ். ஸோ எப்படி தோன்றிருக்கலாம் அப்படிங்கிறது பார்க்கும்போது அந்த காலம் நேரம்லாம் அப்ராக்சிமேட் தான், எதுவுமே கரெக்டாக துல்லியமாக சொல்ல முடியாது. we know that Mars have also been habitable. ஸோ மார்ஸும் இருக்குது, ஆனால் வந்து எல்லா தகவமைப்பும் இருக்கா அப்படின்னு தான் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த லைஃப் ஆன் மார்ஸ் ஆர் லைக்லி டு பி த கிரியேச்சர்ஸ் we find in extreme environment on earth. அப்படி இருந்தாலும் அது எப்படி இருக்கான்? என்விரான்மெண்ட் கண்டிஷன்லாம் வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, ரொம்ப நெய்தர் டூ ஹாட்டோ ஆர் நெய்தர் டூ கோல்டு. ஸோ அது மாதிரி அதில் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட், அப்போ கரெக்டான அளவில் இருக்க மாதிரி தெரில. ஏன்னா ஒரே மாதிரி டெம்பரேச்சரை மீடியமாக இருந்ததுன்னா ஓகே, லிவிங் ஆர்கானிசம் இருக்க முடியும். பட் எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட்டுங்கும் போது கொஞ்சம் டவுட் தான். இந்த ஆர்கானிசம்ஸ் விச் லைவ் இன் எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட் கண்டிஷன் ஆன் எர்த் கால்டு எக்ஸ்ட்ரீம் மோஃபில்ஸ்
அப்படி இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது? எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்லேயும் உயிர் வாழுது அப்படின்னா அந்த ஆர்கானிஸுக்கு பேர் என்னது? எக்ஸ்ட்ரீமோ ஃபில்ஸ். அதான் சொல்கிறேன், இந்த ஆர்கானிசம் விச் லைவ் இன் எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்டல் கண்டிஷன் ஆன் எர்த்து மேலே அப்படி வாழ்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் எக்ஸ்ட்ரீமோ ஃபில்ஸ். Thus within our own solar system there are many areas that are different from the earth where it is probable find the presence of life similar to extremophile bacteria. இந்த ஆர்கி பாக்டீரியா இல்லையா, சைனோ பாக்டீரியா, இந்த மாதிரிலாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறதுல இது எது அப்படின்னா there are many areas are different form of the earth where it is என்னது probable to find the presence of life. எப்படி இருக்கும்? similar to எதை மாதிரி? இந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் வளருது இல்லையா, ரொம்ப ஹாட்டாகவும் இருக்கலாம் இல்லை ரொம்ப கோல்டாக இருக்கலாம், அந்த மாதிரி வளர்கிறதுல பாக்டீரியா ஒரு நேச்சர் இருக்கும். அது மாதிரி இருக்குது எக்ஸ்ட்ரீமோஃபிலி பாக்டீரியா.